விதம். உலகில் வாழும் பறவைகளில் பறக்கக்கூடியவனும் பறக்க முடியாதவையும் காணப்படுகின்றன. எமு, கிவி, தீக்கோழி, பென்குயின் போன்ற பறவைகள் பறக்க முடியாதவையாகும். சில மரங்களிலும் கட்டடங்களிலும் மலைகளிலும் கூடமைத்து வாழ்கின்றன. கிளி, மரங்கொத்தி, ஆந்தை, மைனா போன்றவை மரப்பொந்துகளில் வாழ்கின்றன. குயிலோ கூடு கட்டத் தெரியாது, காகத்தின் கூட்டில் முட்டையிடுகின்றது. மயில், ஆட்காட்டிக் குருவி, காணாங்கோழி, காட்டுக்கோழி என்பன மண்ணில் முட்டையிடுகின்றன. தையல் பறவை, தூக்கணாங்குருவி என்பன அதிசய கூடமைத்து அதனுள் முட்டையிடுகின்றன. அவங்க அந்த சுற்றாடல் விடயங்களை சேர்த்து அதுல தந்திருக்கிறாங்க. அதுல தமிழும் படிச்ச மாதிரி போயிடும், சுற்றாடல் படிச்ச மாதிரியும் போயிடும். அதுல முதலாவது பாருங்க, விந்தை என்ற சொல்லின் ஒத்த கருத்து இந்த இருக்கு. அதிசயம் என்று எழுதுனா சரி. அதே போல ரெண்டாவது விஷயத்தை பாருங்க, பறக்க முடியாத பறவைகள் எவை என்று கேட்டா அங்க இருக்கிற 4 பறவையின் பேரும் எழுதணும். பென்குயின், எமு, கிவி, தீக்கோழி. இதுல ஒன்று எழுதாவிட்டாலும் அது பிள்ளையாக கொள்ளப்படும். சரியோ? என்னடா எவை என்று கேட்டபடியா அங்க இருக்கிற மேக்சிமம் நீங்க எழுத வேண்டும். ஆந்தையின் வாழ்விடம் எதுவென பந்தியில் கூறப்படுகிறது. அங்க அதுல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த இருக்கு ஆந்தை, மைனா, கிளி போன்றவை மரப்பொந்து. அப்ப நீங்க மரப்பொந்துகள் அல்லது மரப்பொந்துகளில் என்று எழுதினாலும் சரி, மரப்பொந்து என்று எழுதினாலும் சரி. அதிசய கூடு கட்டும் பறவைகள் எவை என்று கேட்டா கட்டாயம் தையல் பறவை, தூக்கணாங்குருவி. 2 வழி இருக்கும். ஒன்றில் இருந்தாலும் அது பிள்ளையாக கொள்ள. பந்தியில் உள்ள அகிர்தினை படற்கை பன்மை சொல். அதுல அகிர்தினை பன்மை படற்கை சொல் பறவைகள் கொடுக்கலாம். ஆனா அதே போல அதுல நிறைய இருக்கு. அதாவது பன்மையில வார சொற்கள் எல்லாம் அதுல வேற. பந்தியில் உள்ள இடப்பெயர் ஒன்று தான் இருக்கு. பந்தியில் இருக்கிற இடப்பெயர் என்ன இருக்குது? உலகில். இந்த 6ல ஏதாவது கேட்கணும் பண்றாங்க? சொல்லுங்க. மழை வருமா? எதுக்கு மழை வரும்? என்னத்துக்கு மழை வரும்? எத்தனையாவது கேள்வி? வடிவ கிளியரா கேட்கணும். 6வது கேள்விக்கு. 6வது மழை. சரி, கிறிஸ்டியா சொல்லுங்க. அது அந்த 6வது கேள்விக்கு கூடு வருமா? என்றதை விட அதுல உலகில், மலை, கூடும் ஒரு இடத்தை குறிக்கிற பேர் தான். ஆனா அது சினை பேர் பொருட்பெயர்களையும் வரும். அதால இதே கொடுங்க, உலகில் அப்படியானதை கொடுங்க. முதலாவத கொடுங்க. 3வது கேட்டாதான் அடுத்த ஆப்ஷன் பார்க்கணும். சொல்லுங்க. அதான்டா முதலாவது உலகம் அங்க இருக்கக்குள்ளேன்றா நீங்க கட்டடத்தை எல்லாம் தேடுறீங்க. கட்டடம் கொடுக்கலாம், ஆனா உலகிலண்டாங்க முதலாவது பந்தியில இருக்குது. நீங்க இப்படித்தான் ஏதாவது உங்களோட அந்த 10 வயசு ஆக்களுக்கு இந்த பிரச்சனை ஒன்று இருக்கு. முன்னுக்கு விட இருக்கும், எங்கேயாச்சும் மூளைக்கு கிடக்கிறத அப்புறம் கேள்வி வாங்கிட்டா. இப்ப முதலாவதுலே உலகில் என்று இடப்பெயர் என்று நான் படிச்சிருக்கிறேன். சிலபல கொடுக்காட்டி என்ன செய்வீங்க ஸ்கீம்ல விட? சரி, அதால முன்னுக்கு இருக்கிற எல்லாருக்கும் தெரிகிற விடயங்களை முதல் எழுதுங்க. சரி சார். அடுத்த பாருங்க, இடைவெளிக்கு பொருத்தமான விடையினை எழுதுக. உயர்திணை தன்மை பன்மை சொல் ஒன்று. அதாவது நீங்க உயர்திணையில தன்மை பன்மையாவாறது நாம் என்ற சொல். அடுத்தது அகிர்திணை படற்கை சொல் ஒன்று எழுது. ஏதாவது ஒரு அகிர்திணை பொருட்கள் பேர் ஒன்று எழுதிவிட்டாச்சு. ஒருமை சொல்லுதானே மாடன் எழுதிவிட்டாங்க. சரி, நீங்க அகிர்திணையில ஒருமை சொல் ஒன்று எழுதுனா சரி, அது படற்கையா தான் இருக்கு. சரியா? உயர்திணை முன்னிலை ஒருமை சொல். இது கட்டாயம் நீ மட்டும்தான் வரும் அல்லது நீர் வரும். உயர்திணை படற்கை பன்மை சொல் ஒன்று பறவைகள். அதாவது அகிர்திணையில பன்மை சொல் ஒன்று எழுதிவிட்டா சரி, நாய்கள், பூனைகள் என்று எழுதலாம், பிரச்சனை. சாரி, உயர்திணை என உயர்திணை படற்கை மாணவர்கள் என்று எழுதிவிட்டா சரி.
அல்லது என்ன சிறுவர்கள் அப்படி என்று எழுதிவிட்டேன். சரி, அகிர்திணைக்கு தான் நான் சொன்னது மாடுகள் ஆடுகள் இதாவது கேள்வி போடக்கூடாது, திருத்துற கஷ்டம். அடுத்த பேர் செய்யவே இல்லை. மைக்கோ பண்ணி போட்டு செய்ய சாத்தியம் பண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் இந்தியால போக நான் ஓ பண்ணிட்டேன் விடு. ஆரம் சொல்லுடா. இது அகிரிணை படர்க்கை ஒருமை சொல் மாடை முன்னிலமா தரிசு வரும். மாடு முன்னிலையா வருமா? எந்த மாடு முன்னாலேடா இருக்குது? மாடு என்றாலே பன்மை படற்கை தான்டா. என்ன கேளு. அடுத்த பேருங்க. அழகான பூக்கள் பறித்தேன். யார் பறித்தேன்? நான் பறித்தேன். சொல்லை எழுதுகின்றது. இந்த சொல்லை இதுல எடுத்து எழுதி இருக்கணும். நான் கோடு போடுறேன், அந்த சொற்கள் அவ்வளவு அதுல எழுதி இருக்கணும். சரியா? நீரில் வேகமாக நீந்தி சென்றது. எது சென்றது? அதே போல பாடலுக்கு அழகாக நடனம் ஆடினாள். யார் ஆடினாள்? புட்களை கொண்டு அழகான கூடு கட்டின. எவை கட்டின? குருவி. மிருக காட்சி சாலையினுள் சென்றனர். யார் சென்றனர்? பூக்களில் அமர்ந்து தேனை பருகியது. எது பருகியது? பயணிகளை ஏற்றிக்கொண்டு புறப்பட்டது. எது புறப்பட்டது? சரி, அப்ப அந்த எழுவாயை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க என்ன வாக்கியம்? இது உயர்திணை என்றா யார் என்று கேட்போம், அகரிணை என்றா ஒருமை என்றா எது என்று கேட்போம், பன்மை என்று சொன்னா எவை என்று கேட்போம். இதுல பாருங்க, வாக்கியங்களில் உள்ள பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் எழுதுங்க. பசுக்கள் விரைவாக ஓடின. இந்த வட்டம் போடுறது எல்லாம் பிள்ளைகள் வாக்கியத்தின் இறுதியா வந்து ஒரு செயலை குறிக்கிறது எல்லாமே வினை சொற்களாக இருக்கு. அந்த வினைய தாங்கிறது. இப்ப ஓடின, எவை ஓடின? பசுக்கள். பெயர் சொல். வரைந்தான். யார் வரைந்தான்? மாணவன். வருகின்றார். யார் வருகின்றார்? ஆசிரியர். வாழ்ந்தனர். யார் வாழ்ந்தனர்? மக்கள். சென்றன. எவை சென்றன? எறும்புகள். பாடியது. எது பாடியது? சின்ன பறவை. இதுல சின்னன்றத அடைமொழிச்சோம். ஆவே பறவை. கோயில் ஒலித்தது. எது ஒலித்தது? கோயில் மணி. இவ்வளவும் வரும். சரியா? அப்ப அது இலகுவான ஒரு கேள்வி. இத நீங்க இந்த கவனிச்சு கொள்ளுங்க. இத நீங்க செய்தீங்கன்னா தான் உங்களுக்கு புதிய யோசனை. சொல்லுங்க. கடைசி வினை சொல்ல வந்துச்சுன்னா பயனிலை எப்படி சார் வரும்? அதுல அந்த பயனிலை வினை சொல்லும் ஒன்றுதான்டா. பயனிலையும் வினை சொல்லும் ஒன்றுதான். சரியா? அடுத்த பேரு இதுல கவனிங்க. இந்த மா என்ன கலை. இங்க பெண்ணுக்கு என்ன வரும்? வினை. இளமை பேர் என்ன? குட்டியும் சரி, குட்டியும் சரி, கன்றும் சரி, ரெண்டும் பேரும். புலிக்கு ஆண் மரம் என்ன வரும்? மித்ரா நிரப்பிட்டீங்களா ஃபுல்லா? துளாச்சி சொல்லுவா. அப்ப புலிக்கு என்ன வரும்? போத்து. ஆண் போத்து. பெண் பினா. பினா. அடுத்தது குட்டி என்ன? நரிக்கு ஓரி. பாட்டி. பாட்டி. குட்டி. அடுத்த யானை களிறு. அதுக்கு குட்டி கன்று என்ன? குட்டி கன்று எல்லாம் வரும். போதகம். சரி, குட்டி கன்று போதகம். யானைக்கு மூன்றும் வரும். அடுத்த குரங்குக்கு கடுவன் மந்தி. குரங்கு குட்டி அல்லது குரங்கு பறல் என்றும் சொல்லலாம். பறலுக்கு எந்த வரும் பாருங்க. ஒரே இதுல கிட்டத்தட்ட நிறைய விஷயம் படிக்கிற மாதிரி செய்துக்கிறாங்க. கொஞ்சம் மெனக்கட்டு இதை செய்ய.
அடுத்தது குரங்கு குட்டி, சாரி குரங்குக்கு ரைட். குதிரை குண்டு வடவை வடவை குட்டி. குட்டி ரைட், ஓகே. குண்டு வடவை குட்டி. அடுத்தது பாருங்க. அது என்ன நேற்று வலைய மாட்டதுல நான் படிப்பிச்ச கேள்வி 2 3 வந்து அப்படியே நேரடியா. தீக்குச்சி கணக்குல வந்து ரைட். நல்ல விஷயம் என்ன? அப்ப செஞ்சிருப்பீங்க. ரைட், ஓகே. பிற்பகல் பீக்கு பிற்குறிப்பு மாபாப்பா மறுபக்கம் பார்க்க ஈமவ இலங்கை மத்திய வங்கி கிபி கிறிஸ்துவுக்கு பின்பு முற்பகல் ஈமிச இலங்கை மின்சார சபை வேனோபி வெளி நோயாளர் பிரிவு. பாருங்க 4ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்ட சேர்த்து அவங்க தொகுத்து வச்சிருக்கிறாங்க. அப்ப இத படிச்சு செய்றீங்கடா பாடமா இருக்கும். இதுல கவனிச்சு கொள்ளுங்க. நீயும் உனது நண்பர்களும் பாடசாலை விட்டு செல்லும் வழியில் அப்போது பலத்த கண்ண மரக்கிளை ஒன்று வீதியின் நடுவே விழுந்து கிடக்கிறது. அதனை பார்த்து என்ன செய்வீர்கள்? 2023ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல கேட்ட கேள்வி. அப்படித்தானே? அதாவது என்ன எழுதலாம்? நானும் எனது நண்பர்களும் சேர்ந்து மரக்கிளையை அகற்ற முயற்சிப்போம். எழுதலாம். நான் எங்களால் துளசித் வாசி, அதுக்கப்புறம் நீர்வாசி ஜெயகர் என்றதுல இருக்கிற நான் எனது நண்பர்களும் மரக்கிளைகளை மரக்கிளைகளை அகற்றுவதற்கு பெரியவர்களிடம் உதவி கேட்போம். மரக்கிளைகளை அகற்றி சந்தோஷமாக பாடசாலைக்கு செல்வோம். ரைட், ஓகே. அதுல உண்மையா கவனிச்சு கொள்ளுங்க. அது உங்களுக்கு தந்த கட்டுரை டியூட்ல இருக்கு. ஏன்னா இருக்கா இல்லையா? இருக்கு சார். இருக்கு. சரி, அதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஏன்னா ரைட். மித்ரா வாசிங்க பாபா. சார் நானும் எனது நண்பர்களும் மரக்கிளையை வீதியில் இருந்து ஓரத்திற்கு வைக்க முயற்சி செய்தோம். ஓகே. நாங்கள் அங்கு வந்த பெரியவர்களின் உதவியை கோரி சத்தமிட்டோம். நாங்கள் அந்த மரத்தை ஓரமாக வைத்துவிட்டு மகிழ்ச்சியாக பாடசாலை சென்றோம். அதுல கட்டாயம் என்னண்டா நாங்கள் 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 என்ற வேர்ட் வேறணும். அப்படிதானே? அதுல கவனிச்சு கொள்ளுங்க. உங்களுக்கு கடைசி உங்களோட மைக்கேல் ஆஃப் பண்ணுவீங்க தயவு செய்து. நிறைய பிள்ளைகள் இருக்கிறபடியே சரியில்லை. சரியா? இப்ப எல்லாரும் இப்படி சுதந்திரம் தாரல. உங்களுக்கு தெரியும் தானே? வேறாக்களுடைய சூமுக்கு போறீங்க எப்படி கப்சு பட்டிருக்கிறோன்னு தெரியும் தானே? அப்ப அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கு. எனக்கு செய்ய தெரியும், ஏச தெரியும். ஆனா நான் அப்படி செய்யறல என்றா நீங்க பிள்ளைகள் இந்த கவனிச்சு கொள்ளுங்க. 2025ஆம் ஆண்டு வந்தது, 2024, 2023, 2022. அதுல பாருங்க அதுல வந்த பாஸ் பேப்பர் கேள்வி எவ்வளவு போட்டிருக்கோம் எல்லாம். இந்த கட்டுரை யூடியூப் எல்லாட்டையும் இருக்கலாம். அப்ப அதை வச்சுக்கொண்டு நீங்க அதை செய்ய பாருங்க. இன்னொன்று அதை எப்படி செய்யறதுன்னு சொன்னா, முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் எனது நண்பர்களோட சேர்ந்து அதனை அகற்ற முயற்சி பூம் என்ற எதிர்காலத்தில் எழுதோடும். ஏன்னா அதே போல அந்த அந்த விஷயங்களை வச்சுக்கொண்டு